அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். மோட்டார் வெஹிக்கிள் எக்ஸாம் நீங்க யாரும் இந்த வருஷம் ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா உங்களுக்கான ஒரு மோஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 எக்ஸாமோட பாடத்திட்டத்தை கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க. அது என்னென்ன மாற்றங்கள், எவ்வளவு குறைச்சிருக்காங்க, ஸோ ஃபுல் அப்டேட் பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிளாஸஸ்க்கு ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா நம்ம புது பாடத்திட்ட அடிப்படையில் மெட்டீரியலும் ரெடி பண்ணிடுவோம் கூடிய சீக்கிரம், அதோட அப்டேட்டும் வரும். ஸோ அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் தனியா வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதே மாதிரி மெக்கானிக்கலுக்குன்னு தனியா டெலகிராம் குரூப் இருக்கு. அதோட ரெண்டோட லிங்க்கும் நான் வைக்கிறேன். என்ன அப்டேட்னாலும் நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் இந்த வருஷம் ப்ரிப்பேர் ஆறீங்க அப்படின்றத தயவு செய்து சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வருடம், அதாவது இந்த வருடம் வேகன்சி வருமா அப்படின்றது எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வருடம் வந்து வேகன்சியை வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து மார்ச் மாதம் வரும். ஸோ இந்த மார்ச் மாதம் வந்ததுக்கு அப்புறம் போஸ்டிங் எல்லாம் போட்டுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷமும் ஒரு அரௌண்ட் ஒரு 30+ வேகன்சி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. போஸ்டிங் எல்லாம் முடிச்சுட்டாங்க அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கு. இல்லாட்டி நெக்ஸ்ட் இயர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஏன்னா இதுக்காண்டியே நிறைய பேர் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் தான். ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்போம். ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோ எல்லாமே லிங்க், ஆல்ரெடி போட்ட கிளாஸஸோட வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், அதையும் பாருங்க. சரியா? ஸோ இப்போ சிலபஸ் அப்டேட் என்னென்ன, எவ்வளவு மாற்றங்கள் என்னென்ன மாறி இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். எவ்வளவு குறைச்சிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துருவோம். சரியா? அதே மாதிரி முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல எவ்வளவு கொஸ்டின் கேட்க போறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதுதான் பழைய சிலபஸ், ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்து சப்ஜெக்ட் கோட் 310. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் 512 அப்படின்றத மாத்திருக்காங்க. சரியா? ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ல 10 யூனிட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல்ல 10 யூனிட், டோட்டலா பார்த்தீங்கன்னா 20 யூனிட்ஸ் தான் வந்து போன தடவை சிலபஸா கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி முக்கியமா என்னன்னா இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. சரியா? அதே மாதிரி கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துல மட்டும்தான் வந்திருந்துச்சு. பட் இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாவே இருக்கு. ஏன்னா உங்களுக்கு சிலபஸ் வந்து ரெண்டோட அடிப்படையில கொடுத்துருக்காங்க. சரியா? சோ இங்க பாருங்க, இதுதான் புது சிலபஸ். இதுல என்னென்ன கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லிடுறேன். உங்களுக்கு யூனிட்ஸ் வந்து 10ல இருந்து 20 குறைஞ்சிருக்கு. டாபிக்ஸ் மினிமமா குறைக்கப்பட்டிருக்கு, மேக்சிமம் வந்து கம்ப்ரஸ் பண்ணிருக்காங்க, அதாவது கம்பைன் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணிருக்காங்க. பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் யூனிட் 1 20 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல இந்த பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதே தான். இங்க பாருங்க, தெரியுதா? ஐசி இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ், ஆக்டேன் நம்பர், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேசஸ், தெர்மல் இன்ஜினியரிங், ஸோ இதே தான் கொடுத்திருக்காங்க. அதுல எக்ஸ்ட்ராவா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் சில இது வந்து எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க. அது எதுல கவர் ஆகுது அப்ப இந்த யூனிட் 4ம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹீட் பவர் இன்ஜினியரிங் இருக்கும். ஹீட் பவர் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல்ல ஹீட் பவர் இன்ஜினியரிங் இந்த இருக்கு பாத்தீங்களா? சோ இதுல வரும் பாருங்க. இதுல வந்து இந்த ரெஃப்ரிஜரன்ட்ஸ் இருக்கும், கம்ப்ரஸர் இருக்கும், சோ இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? இதெல்லாமே ஜாயின் ஆயிட்டு தான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா புது சிலபஸ், இது வந்து புது மெக்கானிக்கல் சிலபஸ். அதோட கோடு நம்பர் பாத்தீங்கன்னா 441. ஸோ இதை கம்பேர் பண்ணி இந்த டிப்ளமோ சிலபஸை பேஸ் பண்ணி தான் நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா? இங்க இருக்கு பாருங்க, ரெஃப்ரிஜரேஷன், ஹியூமன் கம்போர்ட், இதெல்லாமே வந்து ஹீட் பவர் இன்ஜினியரிங் இப்ப இருக்கிற அப்டேட்ல சேர்த்து போட்டுட்டாங்க. ஸோ இதுதான். அடுத்து ரெண்டாவது யூனிட் பாத்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ இது வந்து இங்க இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க. ஸோ இதையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுலயும் உங்களுக்கு மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் சேர்ந்து வந்திருக்கும். ஸோ இதுலயும் இந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் இது ரெண்டையும் சேர்த்து தான் இதுல மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கா? இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இதுல கிடையாது. அதுக்கு பதிலாக மெட்ராலஜி அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்திருக்கு. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. ஸோ அடுத்து புது சிலபஸ் 3வது யூனிட் பாத்தீங்கன்னா, ஸோ இதுல இருந்து உங்களுக்கு 20 கொஸ்டின். ஸோ கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா 10 யூனிட்டுக்கு 20 கொஸ்டின்றத ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா நிறைய நீங்க படிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்து யூனிட் 3 ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி 20 கொஸ்டின்.
ஸோ இது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன தடவை இந்த ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி கம்பேர் பண்றப்ப இப்போ புதுசா அப்டேட் பண்ணாங்க பாத்தீங்களா சிலபஸ். ஸோ இந்த அப்டேட்டட் சிலபஸை தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. புது டிப்ளமோ மெக்கானிக்கல் அப்டேட்டட் சிலபஸை தான் இங்க ப்ரொடக்ஷன் டெக்னாலஜில அப்படியே கொடுத்துருப்பாங்க. வேற எந்த மாற்றங்களும் கிடையாது. சரியா, வேற எந்த மாற்றங்களும் கிடையாது. அடுத்து ஸோ யூனிட் 4 டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ். இதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ் இந்த இருக்கு பாத்தீங்களா. இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் யூனிட் 9ல இருக்கக்கூடியதா இங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எக்ஸ்ட்ரா இதுல இருந்து தான் உங்களுக்கு பெண்டிங், இந்த டிசைன் ஆஃப் இது கிளாசிபிகேஷன் ஆஃப் பேரிங்ஸ், பெல்ட் டிரைவ், கியர் ரைஸ். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மிச்சம் இருக்கக்கூடியது எதுல கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல கவர் ஆகும். இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தான் இங்க உங்களுக்கு கவர் ஆயிருக்கு. ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸும் டிசைன் ஆஃப் மிஷின் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங். இது டோட்டலாவே அப்படியே புது அப்டேட்டட் சிலபஸ் இருக்கு பாருங்க, அது அப்படியே கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா, அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இந்த 4 டாபிக்ஸ் மட்டும் வராது, எம்எஸ் ஆபீஸ் வரைக்கும் வராது, மத்த எல்லாமே அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுதான் போன தடவையும் கேடில கொடுத்துருப்பாங்க இங்க பாருங்க. ஆனா இதுல வந்து கேண்ட் சைக்கிள்ஸ் வரைக்கும் தான் இருக்கு. எஃப்எம்எஸ்சி, ஏஜிவி, ரோபோட்டிக்ஸ் டாபிக்லாம் புதுசா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே ஒவ்வொருதையும் அப்படியே பேஸ் பண்ணி டைப் பண்ணி உங்களுக்கு புது அப்டேட்டட் சிலபஸ் நம்ம லான்ச் பண்ணிடுவோம். ஸோ தயவு செய்து வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அது போக இப்போ அப்டேட் ஆன மெக்கானிக்கல் மெட்டீரியலுமே கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கு. அப்டேட் ஆன தமிழ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்டேட் பண்ணிட்டோம். உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா, யூஸ் பண்ணிக்கங்க. மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ தமிழ் மீடியம் மெட்டீரியலும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எல்லாத்துக்குமே. ஸோ தயவு செய்து போய் பாருங்க. சரிங்களா, ரைட். அடுத்து ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ். இப்பதான் வந்து ஆட்டோமொபைலுக்கே வராங்க. 6வது யூனிட்ல தான் ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ். போன தடவை பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ் இது இருக்கா. ஸோ இதுல இந்த தடவை அப்டேட்டடா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய, அதாவது இந்த பாரத் ஸ்டேஜ், BS4, BS6 அந்த டாபிக்ல நிறைய வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா, இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல கரண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஓரியன்டா கொஸ்டின் கேட்கணும் அப்படின்றதுக்காண்டி ஆட்டோமொபைல நிறைய டாபிக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, பாரத் ஸ்டேஜ் நார்ம்ஸ், BS4, எமிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். ஸோ இதெல்லாம் பழசு, பொல்யூட்டன் வரைக்கும் பழசு, மற்றதெல்லாம் புதுசா அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுல 20 கொஸ்டின். அடுத்து சேசிஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், அதுல ஒரு 20 கொஸ்டின். ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சேசிஸ் தனியா டிரான்ஸ்மிஷன் அண்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதையும் இந்த மேல இருக்கக்கூடியதையும் சேர்த்துருவாங்க. சரிங்களா, இதையும் பாடி பில்டிங் டெக்னாலஜியும் சேர்த்திருப்பாங்க. பாடி பில்டிங் டெக்னாலஜி தனியா இருக்கும், அது தனியா இருக்கும், இதுவும் தனியா வர மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃப்ரிக்ஷன், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மோஷன்ஸ், ஆக்சல்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ தயவு செய்து பாருங்க, இதோட அப்டேட்டட் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்ல வந்துடும். சரியா, அதே மாதிரி பிரேக்கிங் சிஸ்டம், ட்ரபிள் ஷூட்டிங், அப்படியே இந்த சேசிஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ஒண்ணுமே இல்லை. எங்க இருக்கு பாருங்க, இந்த டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்துல இருக்கக்கூடியதா வந்திருக்கு. சேசிஸ் மட்டும் இதுல வரும், பாடி பில்டிங்ல கொஞ்சம் கவர் ஆயிடும். சரியா, அடுத்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக் டிரைவ்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3வது யூனிட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதுதான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இந்த ஸோ இதுல ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இதுல மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா, இது உங்களுக்கு இதுலயும் நிறைய அப்டேட் பண்ணிருக்காங்க. பாருங்க, இந்த நார்மல் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங், அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த இருக்கு பாருங்க. சோ அதெல்லாம் புதுசு, இப்ப அப்டேட் ஆயிருக்கும். சரிங்களா, இதுவும் ரொம்ப முக்கியமானது. வெஹிக்கிள் பாலிசி, ஃபியூல் செல் வெஹிக்கிள், அதே மாதிரி பாடி பில்டிங் டெக்னாலஜி. யூனிட் 9 வந்து பாடி பில்டிங் டெக்னாலஜி. இதுவும் கிட்டத்தட்ட அதுல இருக்கிற மாதிரியே தான் கொடுத்திருக்காங்க. பாடி பில்டிங் டெக்னாலஜி வந்து பழைய யூனிட்ல இருக்கிற மாதிரியே தான் கொடுத்திருக்காங்க. தெரியுதா, அதுல எக்ஸ்ட்ரா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸ் கிளாசிபிகேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், டிரைவர் சீட் டிசைன், பெயிண்டிங், பாடி ரிப்பேர், கிட்டத்தட்ட எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு சில இந்த அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம் இந்த மாதிரி இதுதான் புதுசா இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல மாத்திருக்காங்க. மற்றபடி மேக்ஸிமம் எல்லாமே சேம் டாபிக் தான். சரியா, ஓகேவா. அடுத்து யூனிட் 10 பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த லீடர்ஷிப், மொராலே, மோட்டிவேஷன், இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்ல வரும். டிப்ரிசியேஷன், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், ஏபிசி அனாலிசிஸ், இதெல்லாம் அதுல வரும். ஸோ அது போக இந்த பஸ் ஸ்டாண்ட், இந்த ஆப்ரேஷனல் லே அவுட், பேசஞ்சர், இது மட்டும்தான் கொஞ்சம் மாறும். ஸோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்துடும். இந்த இருக்கு பாருங்க, பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட். இந்த இருக்கு பாத்தீங்கன்னா இந்த யூனிட் 8 தான் வந்து உங்களுக்கு அப்படியே மாத்தி யூனிட் 10 கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதாங்க.
ஸோ இதுதான் அப்டேட்டடான மெட்டீரியல், அப்டேட்டான சிலபஸ். ஸோ இந்த அப்டேட்டான சிலபஸ் மெட்டீரியல் கூடிய சீக்கிரத்துல நம்ம லான்ச் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. ஸோ இந்த வருஷம் வேகன்சி கண்டிப்பா வரும்ன்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஸோ கண்டிப்பா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. வேற எது மெட்டீரியல்ஸ் அப்டேட்டடான மெட்டீரியல்ஸ் வேணும்னா தயவு செய்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும், ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதுக்கெல்லாம் அப்டேட் பண்ணிருக்கோன்ற வீடியோ போட்டிருக்கோம், அதுவும் நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிருக்கோம், மறக்காம பாருங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.